ஆசிரியராகவும் போதனாசிரியராகவும் கடமையாற்றி வருகிறேன். அதாவது இலங்கை சமுத்திர பல்கலைக்கழகம் யாழ் பிராந்திய நிலையத்தில் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதியான இன்று சர்வதேச மீனவ தினத்தை முன்னிட்டு மெசிடோ நிறுவனத்தை, அதாவது மன்னர் சமூக பொருளாதார அபிவிருத்தி நிறுவனம் மெசிடோ நிறுவனத்தினால் ஒழுங்கமைக்கப்பட்டு, அதாவது நடமாடும் பயிற்சினரியாக இன்று பல, அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருந்து மீனவர்கள் எமது பல்கலைக்கழகத்துக்கு வருகை தந்து இங்கு பல்வேறு வகையான, அதாவது நவீன முறையில் மீன்பிடி உபகரணங்களை எவ்வாறு கையாளுவது, அறுவடைக்கு பின்னர் அந்த பொருட்களை எவ்வாறு பெறுமதியாக மாற்றுவது என்ற பல வகையான தலைப்புகளில் அதாவது இன்றைய நிகழ்வை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நான் உங்களுக்கு இலங்கை சமுத்திர பல்கலைக்கழகத்தை பற்றி ஒரு சில விளக்கங்கள் தர வேண்டும். அதாவது இலங்கை சமுத்திர பல்கலைக்கழகம் என்பது அரசு சார்பான ஒரு பல்கலைக்கழகம். அதாவது இது 8 பிராந்திய நிலையங்களை உள்ளடக்கி எமது தலைமை காரியாலயம் மட்டக்குழியில் அமைத்திருக்கிறது. இது மத்திய பல்கலைக்கழகங்களை போலல்லாமல், அதாவது மீன்பிடி, நீர்வள மேலாண்மை, கடலுணவு தொழில்நுட்பம், கடலக ஏற்பாட்டியல், கடலக பொறியியல், இப்படியான பல்வேறு வகையான இளமானி முதுமானி கற்கைகளுடன், அதாவது தேசிய தொழிற்தகமை சான்றிதழ் NVQ லெவல் சிஸ்டம் அந்த தரநில கற்கைகளை, அதாவது தொழிற்திறன்களுடன், அதாவது ஒரு பல்கலைக்கழகம் வழங்கி வருவது என்பது சிறப்பான விடயமாகும். நீங்கள் எமது பல்கலைக்கழகத்தில் கற்க வரும் மாணவர்கள் அதாவது 6 பாடம் தரச்சித்தி இருந்தாலே, அதாவது அந்த மாணவனை நாங்கள் அதாவது டிகிரி வரை கொண்டு செல்ல முடியும். இங்கே பல்வேறு வகை, அதாவது எங்களுடைய பல்கலைக்கழகத்தில், அதாவது பிராந்திய நிலையத்தில் 14 வகையான கற்கைகள் காணப்படுகின்றன. அத்துடன் அதாவது NVQ நிலை சான்றிதழ்களுடன், அதாவது நிலை, அதாவது கற்கைகளுடன் குறுகிய நேர கற்கைகளான கடல் பாசி வளர்ப்பு, கடல் அட்டை வளர்ப்பு, படகு திருத்துதல், இப்படி பல வகையான குறுகிய, அதாவது 10 நாட்கள் GPS கடலக வரைபடம் வாசித்தல், அப்படியான பல வகையான கற்கைகள் எமது பல்கலைக்கழகத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய மாதிரி இங்கு வசதி வாய்ப்புகள் உள்ளன. அதாவது நாங்கள் பல இடத்தில் இந்த கற்கைகளை பற்றி விழிப்புணர்வு செய்தும் அதாவது எல்லோரிடமும் அது போய் சேராதது, எல்லோரிடமும் அதாவது இந்த தகவல்கள் போய் சரியாக சேர்வதில்லை. இன்றைய தினத்தில் நாங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலிருந்து பல்வேறு வகையான மீனவ தலைவர்களை சந்தித்திருக்கிறோம். அவர்களே இங்கே வந்து, அதாவது பல்வேறு வகையான பெறுமதி பொருட்களை எல்லாம் செய்திருக்கின்றனர். நான் இன்று ஒரு கருத்தை முன்வைக்க விரும்புகிறேன். அதாவது இன்று செய்த விடயம், அதாவது இன்று நீங்கள் கற்ற விடயத்தை நாளைக்கு இளம் சமுதாயத்தினர் கொண்டு செல்வது, அதாவது உங்களுடைய கட்டாயமாகும், உங்களுடைய அதாவது மேம்பட்ட ஒரு செயற்பாடாகும்.